நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சேலத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் சார்பாக பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் வெளிநாட்டு மாணவர்களும் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர். அதை பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் தனியார் கல்லூரியில் 108 பானைகளில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதில் மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய முறைப்படி சூரிய பகவானுக்கு பொங்கல் படையலிட்டு வழிபட்டனர். நம்ம கல்ச்சர் படி கிராமத்தில் நடக்கிற மாதிரியே அப்படியே நடந்தது. நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லா முஸ்லீம் பொண்ணுங்க முதற்கொண்டு கிறிஸ்டின் முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷமாக சேர்ந்து சமத்துவ பொங்கலுங்கிறது எங்கள் காலேஜில் தான் நல்லா நடந்தது. எல்லாம் நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல் கொண்டாட்டத்தை தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் தப்பாட்டம், மாட்டு வண்டி ஊர்வலம், கயிறு இழுக்கம் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டன. வெளிநாடுகளை சேர்ந்த மாணவ மாணவிகளும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இந்த கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கரும்பு சாப்பிட்றது ரொம்ப ருசியாகவும் இருக்குது. இது வரைக்கும் வாழ்க்கையில் கரும்பு சாப்பிட்டது இல்லை. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சமயங்களில் கல்லூரிகளில் இது போன்று நடத்தப்படும் சமத்துவ பொங்கல் விழாக்கள் மாணவர்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்கும் என்பதில் ஐயமில்லை. ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.